குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டையை வச்சிருக்க? எனக்கு கேட்டானுங்க, அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. வாக்குச்சாவடிகளில் பெண்கள் வாக்களித்த வீடியோ காட்சிகளை கேட்பதா என்று தேர்தல் ஆணையம் எழுப்பியுள்ள வித்தியாசமான கேள்விக்கு கடுமையான கண்டனங்களும் எதிர்வினைகளும் எழுந்துள்ளன. மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகாவில் பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குச்சாவடிகளில் பதிவான சிசிடிவி பதிவுகளை கேட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் விளக்கமளித்து டெல்லியில் பேட்டியளித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், வாக்காளர்களின் புகைப்படங்கள் அவர்களின் அனுமதியின்றி ஊடகங்களில் வெளியிடப்பட்டது தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுவதாகும் என குற்றம் சாட்டினார். தாய்மார்களும் மகள்களும் மருமகள்களும் வாக்களிக்கும் சிசிடிவி வீடியோக்களை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தர வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறா. ஞானேஷ்குமாரின் இந்த விளக்கத்திற்கு பதில் அளித்துள்ள கர்நாடக மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டி அனில்குமார், வாக்குச்சாவடிக்குள் தான் நீங்கள் தேர்தலை நடத்துகிறீர்கள், குளியல் அறைக்குள் அல்ல என்று நம்புகிறேன் என்று கிண்டல் செய்துள்ளார். நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் தள பதிவில், வாக்குச்சாவடிக்குள் கேமராக்களை பொருத்துவதற்கு முன்பு பெண்களிடம் அனுமதி கேட்டீர்களா என்று தேர்தல் ஆணையத்தை வினவியுள்ளார். வாக்குச்சாவடிகள் உடைமாற்றும் அறைகள் அல்ல என்று கூறியுள்ள பிரகாஷ் ராஜ், சௌகரியமான சாக்குப்போக்குக்கு பதிலாக வெளிப்படைத்தன்மையை எங்களுக்கு வேண்டும் என்று கூறியுள்ளார். எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? வாக்காளர்களின் கதவு எண் 0 இருந்தது குறித்து விளக்கம் அளித்த அவர், ஒரு வாக்காளரை கூட இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தெருக்களில் வசிப்போர் உட்பட வீடில்லாதவர்களின் வீட்டு எண்களை 0 என்று இட்டு கணக்கெடுப்பு நடத்தியதாக தெரிவித்தார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல். அதே நேரம் வாக்காளர்களின் பெயர்கள் பொருளற்ற ஆங்கில எழுத்துக்களில் இருந்தது குறித்து பல்வேறு தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை கேள்விகளால் துளைத்தெடுத்து வருகின்றனர்.